நம் வாழ்க்கையின் லட்சியம் என்பது இது அது என்பது அல்ல. எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமா? இப்படி செய்தால் கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருப்பாரா என்று ஆராய்ந்து பார்த்து பார்த்து நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை உலகத்தில் வாழலாம். நித்திய ஜீவனையும் அடைந்து அவரோடு சமாதானமாக சந்தோஷமாக வாழ முடியும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தாவே, இது தாவீது ராஜாவினுடைய சிங்காசனத்தை நீர் தள்ளி போட்டீர். நீர் இப்படி உடன்படிக்கை செய்திருந்தீர் ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய உடன்படிக்கையை ஒழித்து போட்டு தாவீது ராஜாவின் சிங்காசனத்தை நீர் அழித்து போட்டீர். அவருடைய மதில்களை உடைத்து போட்டு அவருடைய அரணான காரியங்களை, பட்டணங்களை நீர் உமது அடியானாகிய தாவீது ராஜாவோடு பண்ணின உடன்படிக்கையை நீர் ஒழித்து போட்டு தாவீது ராஜாவின் கிரீடத்தை நீர் தள்ளி போட்டீர். தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். அதாவது தாவீது ராஜாவின் வம்ச வழியில் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாக்கள் வந்து கொண்டே இருந்திருக்க வேண்டும். ஆனால் வரவில்லை. கர்த்தர் அவருடைய ராஜ்யபாரத்தை எடுத்து போட்டார். ஏனென்றால் அவர்கள் செய்த அக்கிரமம் அதிகமாய் இருந்தது. சாலமோன் காலத்திலேயே, அதாவது தாவீது ராஜாவின் குமாரரான சாலமோன் ராஜாவின் காலத்திலேயே மகா பெரிய அக்கிரமங்கள் எருசலேம் முழுவதும் நடந்து கொல்லாத விக்கிரக ஆராதனையை தூண்டிவிட்டு சாலமோன் ராஜாவின் காலத்திலேயே மகா பெரிய பாவங்கள் நிறைவேறியது. அப்படி இருக்க கர்த்தர் அவர்களை வைத்திருக்க, அதன் பின்பு ரெகொபெயாம் வந்தும் கூட மிகவும் கொடுமையான காரியங்களை செய்தார். இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களை பாதுகாப்பதை விட அவர் விக்கிரக ஆராதனைக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து பல பாவங்கள் செய்தது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமாய் இருந்தது. அதனால் கர்த்தர் அவருடைய சந்ததியிலிருந்து அந்த ராஜ்ய பாரத்தை எடுத்து போட்டார். கிரீடத்தை தள்ளி தரையிலே வீழ்த்தி போட்டார். தாவீது ராஜாவின் மதில்களை எல்லாம் இடித்து போட்டு அரணாய் இருந்த ஸ்தலங்களை எல்லாம் அழித்து போட்டீர். அரணான பாதுகாப்பான இடங்கள், ராஜாவுக்கென்று தாவீதின் வம்சத்திற்கென்று இருந்த பாதுகாப்பான இடங்களை எல்லாம் அழித்து போட்டீர். தாவீது ராஜாவின் வம்சத்தின் பாதுகாப்பை கர்த்தர் எடுத்து போட்டார். கர்த்தர் விலகினார் என்று சொல்லலாம். வழியே போகிற வருகிறவர்கள் எல்லாம் தாவீது ராஜாவின் சந்ததியை கொள்ளையிட்டார்கள். அவர்கள் கொள்ளையிடுகிறார்கள். அவர்களுடைய பொருளை தாவீதின் வம்சத்தில் வருகிற அந்த சந்ததியாரை கொள்ளையிடுகிறார்கள். அப்படி என்றால் பெரும் நஷ்டத்தை அவருடைய சந்ததி, தாவீது ராஜாவின் சந்ததியார் அனுபவிக்கிறார்கள். தன் அயலாருக்கு நிந்தையாக மாறினார். அவருடைய வம்சம் மாறி போனது. அவர்கள் மற்றவர்கள் பார்த்து, தன்னுடைய அயலார்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் பார்த்து நிந்திக்கும் அளவுக்கு, கேவலமாக பேசும் அளவுக்கு, அவர்களை தூஷிக்கும் அளவுக்கு இவருடைய வாழ்க்கை தாவீது ராஜாவின் சந்ததி வந்தது. இதை கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும். கர்த்தரை விட்டு, கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தும் கர்த்தரை விட்டு விலகி பாவம் செய்ய போகும்போது கர்த்தர் நம்மை விட்டு விலகி விடுவார். அப்பொழுது நாம் அயலாருக்கு நிந்தையாவோம். நம்முடைய மேன்மையை இழந்து போவோம். நம்முடைய பாதுகாப்பை நாம் இழந்து போவோம். நம் வாழ்க்கையில் இருக்கிற பாதுகாப்பு, நம்முடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பு இல்லாமல் போகும். அதனால் மிகுந்த நஷ்டம் அடைவோம், துன்பப்படுவோம். வீணான வழக்குகள் போன்ற பிரச்சனைகள் வரும். அதனால் மிகவும் வேதனை அடைவோம். சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்காது. மன குழப்பங்கள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும், சமாதானம் இருக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் வருவதற்கு யாரோ எங்கேயோ இருந்து யாரோ நமக்கு துன்பத்தை செய்து விடுவதில்லை. எல்லாவற்றையும் நாமே வரவழைத்துக் கொள்கிறோம். நமக்கு வருகிற துன்பங்களுக்கும் பாடுகளுக்கும் நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நாமே காரணம் என்பதை மனப்பூர்வமாய் புரிந்து ஒப்புக்கொள்ள வேண்டும். நாம் தான் எல்லாவற்றிற்கும் காரணம். நம் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களுக்கு நாமே பொறுப்பு. கர்த்தரிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். சில காரியங்கள் கர்த்தரை தருவார் என்றாலும் பெரும்பாலும் நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற சம்பவங்களுக்கு நாமே காரணம். நாம் பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய சத்துருக்களின் வலது கரத்தை உயர்த்தி விடுகிறார்.
அப்படி என்றால் அவர்களுடைய செயல்கள் சிறப்பானதாக, நம்மை விட மேன்மையானதாக இருக்கும். அவர்களுடைய படிப்பு உயர்ந்ததாக இருக்கும். அவர்கள் செய்கிற வேலைகள் எல்லாம் நம்மை விட சிறந்ததாக உயர்ந்து கொண்டு போவார்கள். இப்படி நம்முடைய சத்துருக்கள் உயர்வதற்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து விடுவார். நாம் தவறு செய்யும் பொழுது நாம் யாரை விரோதிக்கிறோமோ அவர்கள் எல்லாம் சந்தோஷப்படும்படி கர்த்தர் செய்து விடுவார். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் மீறி நடக்கும் பொழுது இப்படியாக நம்முடைய சத்துருக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்முடைய பட்டயத்தின் கருக்கை மட்டாக்கி விடுவார் நாம் யுத்தம் செய்யும் பொழுது. அப்படி என்றால் நம் வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்காக நன்மை செய்யும்படி பலன் பெறும்படி செய்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடியும். நம்முடைய முயற்சிகள் தவறானதாக போகும். நம்முடைய செயல்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் சபிக்கப்பட்டதாக போகும். அதனால் நம் வாழ்க்கையில் தோல்விகள் ஏற்படும், குழப்பங்கள், குறைகள், பாடுகள் ஏற்படும். நம் எதிரிகள் நம்மை வெற்றி பெற்று மேற்கொள்வார்கள். நாம் தோற்று போவோம். வாழ்க்கையில் தோல்விகள் ஏற்படும். இப்படியாக நாம் கர்த்தரை விட்டு விலகி மீறி செய்யும் போது நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற நற்பெயர், நாம் பெற்றிருந்த நற்பெயர் நம்மை விட்டு போகும். கெட்ட பெயர் ஏற்படும். நம்முடைய மகிமை, நமக்குள் இருக்கிற நம்மை சமுதாயத்தார் கொடுக்கிற நமக்கு சமுதாயத்தில் இருக்கிற நற்பெயர் கெட்டு போய் நம்முடைய சிங்காசனத்தை தரையிலே தள்ளிவிடுவார். நம்மளுடைய பதவிகள், நம்மளுடைய உயர்ந்த ஸ்தானங்கள் நம்மை விட்டு போய் நாம் தாழ்த்தப்பட்டு போய் விடுவோம். இப்படி கர்த்தரை விட்டு மீறி நடக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு ஏற்படும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் இப்படிப்பட்ட துன்பங்களை நாம் அடைய நேரிடும். அதனால் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடப்போம். சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். இப்படி கர்த்தருடைய வார்த்தைகளை மீறி நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் அவர்களுடைய வாலிப நாட்களை குறுக்கி விடுவார். அவர்களுடைய இள வயது சீக்கிரத்தில் முடிந்து போகும். அப்படி என்றால் சீக்கிரமாக முதுமை அடைந்து விடுவார்கள் என்று பொருள். அப்படி இருக்கும்போது அவர்களுடைய பலன் இழந்து போவார்கள். வியாதிகள், உடலில் பலவீனங்கள் ஏற்பட்டு சீக்கிரமாய் அவர்கள் முதுமை அடைந்து விடுவார்கள். முதுமையானவர்கள் போல சிறு வயதிலேயே வியாதியினாலும் துன்பத்தினாலும் பலவீனம் அடைந்து விடுவார்கள். அவனை வெட்கத்தினால் மூடினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது நேரிடும். அவர்கள் அவமானத்தினாலும் வேதனையினாலும் துன்பப்படுவார்கள். அதாவது ஒரு சிலர் இள வயதிலேயே வியாதிப்பட்டு அவர்கள் வீட்டிலேயே தங்கியிருக்கும்படியாக படுக்கையில் இருக்கும்படியாக நிலை ஏற்படும் பொழுது அவர்களுடைய குடும்பத்தார் மற்றும் சுற்றுப்புறத்தார் கூட தூஷிக்கும்படியாகவும் கேவலமாக பேசும்படியாகவும் சூழ்நிலைகள் ஏற்படும். அப்படி பலருக்கு ஏற்படுவதுண்டு. அப்படிப்பட்ட காரியங்கள் நிகழும். கர்த்தரை விட்டு பின்வாங்கும் போதே இப்படிப்பட்ட துன்பமான காலங்கள், துன்பமான காரியங்கள் நம் வாழ்க்கையில் வரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை விட்டு விலகாமல் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில் வராது. நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது துன்ப காலங்கள் நமக்கு வராது. எதுவரைக்கும் கர்த்தாவே, இப்படிப்பட்ட துன்பங்கள் எதுவரைக்கும் கர்த்தாவே? நீர் என்றும் மறைந்திருப்பீரோ? கர்த்தாவே, நீர் என்றைக்கும் எங்களுக்கு வெளிப்படாமல் மறைந்து கொள்வீரோ? எதுவரைக்கும் உம்முடைய கோபம் அக்னியை போல பற்றி எரியும்? உம்முடைய கோபத்தை நாங்கள் எத்தனை காலம் தாங்க முடியும்? கோபம் பற்றி எரிகிறதே, எங்களால் தாங்க முடியுமா? சுவாமி, மனமிரங்கும். எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை, உம்முடைய திருமுகத்தை காட்டாமல் மறைந்திருப்பீர்? என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்து பாரும். நிலையற்ற வாழ்வு சுவாமி. என்னுடைய மனித வாழ்வு என்பது புல்லை போல காலையில் செழிப்பா இருக்கலாம், மாலையில் வாடி போகும். அப்படிப்பட்ட புல்லை போன்ற நிலையற்ற வாழ்வு சுவாமி. இப்படிப்பட்ட நிலையற்ற வாழ்வை வாழ்கிற மனிதர்கள் நாங்கள். எங்கள் மேல் கோபமாயிருப்பது ஏன்? ஆண்டவரே, எங்களால் தாங்க முடியாதே. எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? மனிதர்களை வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? மனிதர்களை நீர்தானே படைத்தீர்.
வீணாக அதனால் பலன் என்ன? மனிதர்களை ஏன் படைத்தீர் சுவாமி? அதாவது வீணாக படைக்க வேண்டியது என்ன? பிரயோஜனமற்ற மனிதனாக வாழ்ந்து முடிவதற்கு, அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நாம் பாவம் செய்யும்போது, கர்த்தர் கோபப்பட்டு நம்மளை தண்டிக்கிறார். நாம் அப்படியே விட்டுவிட்டால் நாம் அப்படியே நரகத்துக்கு போய் விடுவோம். நாம் அழிக்கப்படுவோம். அதனால் மனித பிறப்பு, கர்த்தர் நம்மை படைத்த படைப்பு வீணாக போய்விடும் அல்லவா? வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், நரகத்தில் போய் அழிந்தோம். நம்முடைய பலன் என்ன? நாம் என்ன செய்தோம்? நாம் உயிரோடு இருந்தால்தான் கர்த்தருக்கு பலன். நாம் நரகத்துக்கு போனால் கர்த்தருக்கு அது நாம் நஷ்டம் அடைகிறோம். நஷ்டம் நமக்கல்ல, அது கர்த்தருடைய நஷ்டம். அதைதான் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, நாங்கள் அழிந்து போனால் நஷ்டம் உமக்குதான் சுவாமி. உம்முடைய சிருஷ்டிப்பல்லவா நாங்கள். எங்களை நீர் அழித்து போட்டார். எங்கள் மேல் நீர் கோபப்பட்டு அழித்தால் உமக்கு தான் நஷ்டம் சுவாமி. நாங்கள் வீணாக பிறக்க வேண்டியது என்ன? எங்களை எதற்கு நீர் வீணாக படைக்க வேண்டும்? எங்கள் வாழ்க்கை வீணாக போய்விடும் அல்லவா? மனமிரங்கும். நாம் பரம தகப்பனாகிய ஆண்டவரிடம் நாம் கொஞ்சம் கெஞ்சலாக, கொஞ்சம் தாழ்மையாக, தயவை பெறும்படியாக, சாமர்த்தியமாக இப்படியெல்லாம் பேசி அவருடைய இரக்கத்தை பெறுவதற்கும், அவருடைய கோபத்தை தணிய பண்ணுவதற்கும் நாம் தவறு செய்து அவரிடம் கோபத்தை பெற்றுக் கொண்டோம். அதை தணிய பண்ணுவதற்குமான அவருக்கே இரக்கப்படும் அளவுக்கு தாழ்மையாக பேசி நம் பாவ மன்னிப்பை பெறுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்கள் இவை. இதை பக்தர் அழகாக எழுதியிருக்கிறார். ஏத்தான் என்ற பக்தர் எழுதியிருக்கிறார். இதை நாம் படித்து இதை நாம் ஜெபத்தில் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். இப்படியாக நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் மனம் இறங்கி நமக்கு உதவி செய்வார். கர்த்தாவே, மரணத்தை காணாமல் மரணத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள யாரால் முடியும்? எந்த மனிதனாலும் முடியாதே சுவாமி. பாதாளத்தின் வல்லடிக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ள யாரால் முடியும்? எந்த மனிதனால் இப்படியாக செய்து கொள்ள முடியும்? மரணத்திலிருந்தும் பாதாளத்தின் கொடுமையிலிருந்தும் தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ள எந்த மனிதனாலும் முடியாதே சுவாமி. யார் அப்படி செய்ய முடியும்? ஆண்டவரே, நீர் தாவீதை கொண்டு உம்முடைய உண்மையை சத்தியம் பண்ணினீரே. கர்த்தாவே, நீர் தாவீது ராஜாவுக்கு உம்முடைய உண்மையின் நிமித்தம் சத்தியம் பண்ணி கொடுத்தீரே. நான் உன் சந்ததியை காப்பாற்றுவேன். உன் சந்ததிக்கு உன் இஸ்ரவேலில் சிங்காசனம் தருவேன். அவர்கள் இஸ்ரவேலில் ஆளுகை செய்வார்கள் என்றெல்லாம் நீர் உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணி சொன்னீர் அல்லவா? அதெல்லாம் எங்கே சுவாமி? ஏன் சுவாமி அதையெல்லாம் நீர் செய்யவில்லை? கர்த்தாவே, இறங்கும். காரணம், நியாயமான காரணம் இருக்கிறது கர்த்தர் செய்யாததற்கு. உடன்படிக்கையை நாம் மீறினால் கர்த்தர் அதை செய்ய வேண்டியது இல்லை. அவர் நீதியின் சூரியன், நீதியாய் தான் நடக்கிறார். ஆனாலும் அவர் இரக்கத்தை பெறும்படியாக இப்படியெல்லாம் கேட்பது, அதாவது ஒரு தகப்பனிடத்தில் கெஞ்சி கேட்கிற குழந்தையை போல நாம் இப்படி கேட்பது. கர்த்தாவே, நீர்தான் தாவீது ராஜாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறீர் அல்லவா? உன் சந்ததியை நான் இஸ்ரவேலின் மேல் நிரந்தரமாய் வைப்பேன். சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்கள் ஆளுகை செய்வார்கள் என்று. அதையெல்லாம் மறந்து இப்பொழுது இப்படியெல்லாம் நீர் விட்டு விட்டீரே என்று கர்த்தருக்கு ஞாபகப்படுத்தி அவர்களை மீட்டு கொள்ளும்படியாக இப்படியாக இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கோபத்தை ஆற்றி அவரிடத்திலிருந்து நற்காரியங்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள் இவை. இதை படித்து பார்த்து நம்முடைய ஜெபத்தில் இதன் பொருளை சொல்லி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய இருதயத்தை சற்று தொட முடியும். முயற்சி செய்யலாம். கர்த்தாவே, உம்முடைய சத்துருக்கள், அப்படி என்றால் உம்மை தொழுது கொள்ளாதவர்கள், உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் உம் சன்னதியில் இராமல் உமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், உம்முடைய ஊழியக்காரர்கள் மேலும் கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும் உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாகவும் செயல்படுகிறார்கள். கர்த்தாவே, உமது அடியார்களாகிய உம்முடைய ஊழியக்காரர்களையும் உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களையும் அவர்கள் நிந்திக்கிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் நிந்திக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் அந்த நிந்தையை சுமந்து வருகிறோம். நானும் உம்முடைய ஜனங்களும் அந்த நிந்தையை சுமந்து வருகிறோம். தயவு செய்து எங்களை நினைத்தருளும். எங்கள் மடியில் நாங்கள் சுமக்கும் நிந்தைகளை சற்று நினைத்து பாரும். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமீன், ஆமீன். அதாவது கர்த்தருடைய வழிகளில் நாம் மீறி நடக்கும் போது,
அந்த வழிகளில் நடக்காமல் நாம் மீறி நடக்கும்போது நம் வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் வருகிறது. அதனால் அதை புரிந்து கொண்டு முன்னெச்சரிக்கையாக கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகாமல் இருப்பது நல்லது. ஒருவேளை நாம் ஏற்கனவே அது மாதிரி தவறு செய்திருந்தால், நாம் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு, இனி அந்த முடிவை செய்து விட வேண்டும். பாவத்தை விட்டு விலகி, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று மனதில் உறுதிப்படுத்திக் கொண்டு கர்த்தரிடத்தில் நாம் அறிக்கை செய்யும் பொழுது, நான் இனி இந்த பாவங்களை செய்ய மாட்டேன் கர்த்தாவே, என் நிந்தையை நீக்கும் என்று நாம் கேட்கும்போது, கர்த்தர் நம்மை மீட்டுக் கொண்டு ஆசீர்வதிப்பார். நம் துன்பங்கள் மாறி போகும். சூழ்நிலை மாறி போகும். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய அன்புக்கு பாத்திரமாக நடப்போம். எப்பொழுதும் அவர் முகம் நம்மில் இருக்கும்படியாக, அவர் நம்மை நேசிக்கும்படியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல மணவாட்டி தன் மணவாளனுக்கு பிரியமாய் நடக்க நினைப்பது போல, ஒரு மனைவியானவள் தன் கணவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நினைப்பது போல, கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடக்க ஒவ்வொரு மனிதனும் நினைக்க வேண்டும். நம் வாழ்க்கையின் லட்சியம் என்பது இது அது என்பது அல்ல. எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமா? இப்படி செய்தால் கர்த்தர் நம்மில் பிரியமாய் இருப்பாரா என்று ஆராய்ந்து பார்த்து பார்த்து நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை உலகத்தில் வாழலாம். நித்திய ஜீவனையும் அடைந்து அவரோடு சமாதானமாக சந்தோஷமாக வாழ முடியும். அதை புரிந்து கொண்டு நடப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.